தள்ளு வண்டி ஸ்டைலில் நல்ல டேஸ்டியாக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் வாங்க. இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும். சைட் டிஷ்ஷே எதுவுமே தேவையில்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ரைஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். நார்மல் சாப்பாட்டு அரிசி வச்சு கூட இந்த ரெசிபியை செய்யலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 90% குக் ஆகணும். ரொம்ப குழையெல்லாம் வேக வச்சிடாதீங்க. ஒரு 90% குக் ஆன பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. இந்த சாதம் பார்த்திங்கன்னா நல்லா ஆறட்டும். இவ்வளோ தனித்தனியாக இருக்குது பாருங்கள், ஒட்டாமல் இருக்குது. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக என்ன செய்யலான்னா ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு வெங்காயம் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் கலர் வரக்கூடாது, நல்லா சாஃப்ட் ஆனால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆன பிறகு இதில் அரை கப் அளவுக்கு கேரட், அதுக்கப்புறம் அரை கப் அளவுக்கு பீன்ஸ், அடுத்ததாக அரை கப் அளவுக்கு கேபேஜ் சேர்த்துக்கோங்க. மூணுமே பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் பச்சை பட்டாணி இருக்குது பார்த்திங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாலாம் குக் ஆகக்கூடாது. ஒரு 50% குக் ஆனால் போதும். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ் தான் வேக வச்சுருந்தேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு 50% குக் ஆகிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய்த்தூள் உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை மிளகுத்தூள் கூட நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு உடனே சாதமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. 2 நிமிஷம் வதக்கிட்டு உடனே சாதம் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் ரொம்பலாம் குக் ஆகக்கூடாது, கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சாதம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க. சாதம் உடையாமல் மிக்ஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாகவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்ட இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, தள்ளு வண்டி ஸ்டைலில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சாட்டே பண்ணோம்ல, அந்த டைமில் ஒரு 4 முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்லாயிருக்கும். நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியில் நம்ம மீட் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.